இன்றைக்கும் இந்த புதிய நாளில் உங்களை பார்க்கிறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவராய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமான நாள். ஆண்டவருடைய நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் பெருகும். அவருடைய கிருபைகள் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக உயரும். இன்றைக்கும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நிறைந்த ஒரு நல்ல நாள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசம் என்பது தேவனிடத்தில் என்ன கேட்கிறோம் என்பதல்ல, நாம் எதை பார்க்கிறோம், தேவனிடத்தில் எதை பார்க்கிறோம், வாக்குத்தத்தங்களில் தேவனுடைய வசனத்தில் எப்படி பார்க்கிறோம் என்பதுதான். விசுவாசத்திற்கு உதாரணமே யாருன்னா ஆபிரகாம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் ப்ராமிஸ் செய்திருந்தார். அந்த வாக்குத்தத்தத்தை ஒரு நாளும் அவன் சந்தேகப்படவில்லை. ஏனென்றால் சொன்னது தேவனாக இருந்தார். சந்தேகப்படுறதுன்னா என்ன அர்த்தம்னா, கேள்விகள் கேட்கறது தான் சந்தேகப்படுகிறது. ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் இஸ் டவுட்டிங். நமக்குமே நம்முடைய வாழ்க்கையில் அநேக கேள்விகளை நம்ம கேட்டுகிட்டே இருப்போம். ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணும்போதே 1000 கேள்விகளை நம்ம கேட்டுகிட்டே இருப்போம். ஏன் இப்படி நடந்துச்சு, எதனால் இப்படி நடக்கலை, எனக்கு ஏன் கிடைக்கல, ஏன் அவங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள், வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கேள்விகளாக கேட்டுக்கொண்டே இருப்போம். அது விசுவாசம் கிடையாது. கேள்விகள் கேட்காமல் தேவனுடைய நாமத்தை துதிக்கிறது தான் விசுவாசம். ஆபிரகாம் தேவனை துதித்து கொண்டே இருந்தான். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் அதை ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையை ஆண்டவர் மேலே வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் தேவனை துதித்து கொண்டே இருந்தான். Faith is not questioning but seeing things. Faith is not complaining but praising God. தேவனை எப்பொழுதும் துதிக்க வேண்டும், அதுதான் விசுவாசம். இங்கே ஆபிரகாமை பற்றி ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. அவன் விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். அப்படின்னா விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டே இருந்தான். விசுவாசத்தில் நம்பிக்கையில் எப்படி வளர முடியும் அப்படின்னா, தேவனை துதித்து கொண்டே இருக்கும் பொழுது, அவர் நாமத்தை உயர்த்தி கொண்டே இருக்கும் பொழுது, ஆண்டவரிடத்தில் கேள்விகளை கேட்காமல் அவர் சொன்ன வார்த்தைகளை, வசனங்களை, வாக்குத்தத்தங்களை நாம் பார்த்து அதற்கு நன்றி செலுத்தும் பொழுது நாம் விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். அந்த விசுவாசத்தை தேவன் கனம் பண்ணுகிறவர். God honors your faith. அப்போ இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் துதியாக மாற்றுங்கள். தேவன் மேல் நம்பிக்கை வையுங்கள். சந்தேகப்பட வேண்டாம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை தேவனே உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். அவரை துதித்து கொண்டே இருங்கள். அப்படி செய்யும் பொழுது நீங்கள் வளர முடியும், விசுவாசத்தில் பலப்பட முடியும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள். உங்கள் விசுவாசம் இன்னும் அதிகமாக விருத்தி அடைந்து கொண்டே இருக்கும். Don't see the odd but see the God, just like Abraham. உங்களை சுற்றி இருக்கிற நம்புவதற்கு ஏதுவில்லாத நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் நீங்கள் பார்க்க வேண்டாம். தேவன் மேல உங்கள் நம்பிக்கையை வையுங்க, விசுவாசத்தை வையுங்கள். ஆபிரகாமை போல ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுவார். ஆகவே அவர் எந்த நேரத்தில் நிறைவேற்றணுமோ அந்த நேரத்தில் நிறைவேற்றும் வரைக்கும் நீங்களும் நானும் தேவனை துதித்து கொண்டே இருப்போம். அவரை நன்றி செலுத்தி கொண்டே இருப்போம். அவர் நாமத்தை உயர்த்தி கொண்டே இருப்போம். வேற எதையும் நம்ம பேச வேண்டாம். தேவன் நாமத்தை மகிமைப்படுத்த அவர் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துவார். இன்றைக்கும் உங்கள் விசுவாசம் கனப்படுத்தப்படும். தேவன் உங்கள் விசுவாசத்தை பார்த்து அதுக்கு பலன் அளிப்பதற்கு ஒரு நல்ல நாள் என்று கொடுத்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துங்க.